ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னித் சேனல். இன்றைக்கி நாம் ஐயனார் துணை சீரியல் இன்றைக்கி எபிசோடு என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். ஷார்ட்டாக சொல்கிறேன். சோழனோட செம்ம காமெடியாக போயிட்டுருக்கு. அவரோட டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நம்ம சம்டைம்ஸ் சிரிக்கவும் வச்சிட்றாரு. ஸோ வாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. என்ன ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு சேரன் கால் பண்ணியிருப்பார் நேற்று. ஸோ எங்கேன்னு லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, இல்லை நீ சோழன் கூட தானே வர, ஸோ அவங்களுக்கு தெரியும் நீ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருப்பாரு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கும், அங்கே வருவாங்க. சோழனும் நிலாவும் வருவாங்க. வந்தோடனே சேரன் வந்து கூப்பிட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு, இந்த அம்மா தண்ணி குடின்னு சொல்லி உட்கார வைப்பார். அதுக்கப்புறம் என்ன விஷயம் அப்படிங்கிறத சொல்லுவார். அதாவது அவங்களோட ஓனர் இருக்காங்க இல்லையா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு ஆர்கிடெக்ட் வேணும்னு கேட்டிருந்தாங்க, நல்லா ப்ராப்பராக டிசைன் பண்ணுறதுக்கு. சரி, அதுதான் எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, நான் கூப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். அதாம்மா உன்னை பற்றி சொன்னேன், இப்போ வருவாங்க. அப்போது சரின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. கரெக்டாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறவர் வருவார். வந்ததுக்கப்புறம் இவங்க தான் நிலா, என்னோட தம்பியோட ஒய்ஃபு, இவங்க தான் அவங்க ஹஸ்பண்ட், இவங்க என் தம்பி சோழன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இன்ட்ரோலாம் கொடுத்துட்ருப்பாரு. அப்புறம் அவர் வந்து கேட்டுட்ருப்பாரு நிலா கிட்ட, என்னம்மா ஏதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இந்த மாதிரி எனக்கு ப்ராஜெக்ட் வேணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லுவார். உடனே நிலா சொல்லுவாங்க, என்கிட்ட சாம்பிள் இருக்குது பாருங்கள், நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு காட்டிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் கேட்குற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட், அது கூட என்கிட்ட இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. அப்புறமா நீ எங்கம்மா படித்தேன்னு கேட்கும்போது அந்த காலேஜை பற்றி சொல்லுவாங்க. உடனே சோழன் சொல்லுவார், இவங்க வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க, நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 மந்த் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ எல்லோரும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஒன்று வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சோழன் வந்து அவங்கள பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லிகிட்டு இருப்பார். அவங்க ஒன்று ஒன்று சொல்கிறதுக்கெல்லாம் சோழன் வந்து பயங்கரமாக ரியாக்ட் பண்ணிகிட்ருப்பார். ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து நிலா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கக்கிட்ட இருந்த ஃபோனில் எல்லாம் இருக்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறவர் சொல்லுவார், இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாம் மெயில் பண்ணுறேன், அதுவும் இல்லாமல் கிளைண்ட்டு கூட உங்களை நான் கனெக்டும் பண்ணுறேன், ஸோ எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சோழன் வந்து ரொம்ப ஹாப்பியாகிடுவார். பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் கிளம்பிடுவார். இதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் கிளம்புனோன்னே சேரனை பாராட்டுவார். பரவாயில்ல, அண்ணா உனக்கு ப்ராஜெக்டெல்லாம் சொல்லி கொடுத்து சொல்கிறாரு, ரொம்ப ஹாப்பி, நீ வந்து நல்லா பண்ணுவ நிலா, அதனால தான் நான் உன்னைய கூப்பிட்டேன். அவர் கேட்டோன்னே எனக்கு நீ தான் ஞாபகம் வந்த, சரி நீ பண்ணுவல்ல அப்படிம்பாரு. பண்ணலாமே அண்ணா, இது எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு நியூஸு, நீங்கள் எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி நிலா வந்து சேரன் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சீன் முடிஞ்சிடும், எல்லோரும் வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, சேரன் வந்து வீட்டில் வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு பார்த்துட்ருப்பாரு, நிலாவையும் சோழனையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நடேசன் மட்டும் உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பாரு. அந்த சைடு பார்த்திங்கன்னா பல்லவனும் பாண்டியனும் இருப்பாங்க. அப்போ இவர் என்ன சொல்லுவார்னா, என்னடா இன்னும் நிலாவையும் சோழனையும் காணோம், எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ டக்குன்னு போயிட்டு சேரன் என்ன பண்ணுவார்னா, ஒரு ஃபோனை எடுத்து பார்த்து சிரிச்சிட்ருப்பார். உடனே பல்லவன் வந்து கமெண்ட் பண்ணிகிட்ருப்பார், என்ன அண்ணா வந்து ஃபோனை பார்த்து சிரிச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி ஃபோனை பிடுங்கி 2 பேரும் விளையாடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அண்ணா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ தான் சமைக்க போறியான்னு கேட்கும்போது, அதில் என்ன இருக்குது, நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா சொல்லுவாங்க, இல்லை சந்தாவும் நல்லா சமைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாண்டியனும் பல்லவனும் சொல்லுவாங்க, அது பிரச்சனை இல்லைண்ணா, அவங்க ஏன் சமைக்கணும், நம்மளே செஞ்சிடலாம், ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளே சமைச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. ரொம்ப நல்ல பசங்களாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிலாவும் சோழனும் என்ட்ரி கொடுப்பாங்க. என்ட்ரி ஆனோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா, கையில் நிறைய இன்விடேஷன் வச்சுருப்பாங்க. கலராக ரொம்ப அட்ராக்டிவாக ஒரு கலர்ஸில் வந்து இன்விடேஷன் அடித்து கொண்டு வந்துட்டுருப்பாங்க. அதை வந்து எல்லாருக்கிட்டையும் கொடுத்து காட்டி, என்ன நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பாங்க. உடனே சேரன் சொல்லுவார், எதுக்கு இன்விடேஷன்லாம் அடிச்சிங்க, ஏமா எவ்வளோ செலவு பண்ணுறது, இன்விடேஷன்லாம் அடித்து சொந்தக்காரங்களெல்லாம் கொடுத்து சாப்பாடெல்லாம் போடணும் அப்படின்னா ரொம்ப செலவாகும் அப்படின்னு சொல்லும்போது சோழன் சொல்லுவார், அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற, நான் பார்க்குறேன் அப்படிம்பாங்க. உடனே பல்லவன் சொல்லுவார், ஆமாம் சோழன் கல்யாணத்தப்போ அண்ணா செலவு பண்ணுச்சுல்ல, இந்த டைம் இந்த அண்ணா செலவு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லுவார். டேய் கொஞ்சம் சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்விடேஷன்லாம் பார்ப்பாங்க. இன்விடேஷன் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும், எல்லாம் பேரெல்லாம் சூப்பராக போட்டிருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சரி செலவுக்கெல்லாம் பார்த்துக்கலாம், எல்லோரும் நான் வந்து ஷேர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை
அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பேசிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே என்ன ஆகுது அப்படின்னா எல்லோரும் ட்ரெஸ் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. பட் எல்லோரும் போக மாட்டாங்க, 4 பேர் மட்டும் போவாங்க. யார் யார் அப்படின்னா சோழன், நிலா, சந்தா, அப்புறம் சேரன், இவங்க 4 பேர் மட்டும் போவாங்க. ஸோ பொண்ணுக்கு ட்ரெஸ் வாங்கலான்னு போயிருப்பாங்க. இப்போ சோழன் சொல்லுவார் சந்தா கிட்ட பார்த்து, இது வந்து உங்கள் ஊர் ஸ்டைல் ட்ரெஸ் எல்லாமே இங்கே நிறைய கிடைக்கும். உங்கள் ஊரில் நீங்கள் கல்யாணத்துக்கு என்ன ட்ரெஸ் போடுவீங்களோ அதையே இங்கே வாங்கிக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஜிகு ஜிகுன்னு நிறைய ட்ரெஸ் இருக்கும், பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே வந்து சந்தா சொல்லுவாங்க, ஹிந்தியில் பேசுவாங்க சந்தா. ஆனால் அது வந்து சோழனுக்கு புரியாது. ஆனால் புரிஞ்ச மாதிரி நடிப்பார். அந்த சீன் வந்து நல்லா இருந்தது உண்மையாகவே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்தா சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரி நம்ம ஊர் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தான் எனக்கு வேணும், அதாவது நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைல் ட்ரெஸ் வேணும்னு சொல்லும்போது அதை எப்படியோ சொல்லி புரிய வச்சுருவாங்க. உடனே வந்து நிலா என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நம்ம ஊர் ட்ரெஸ்ஸாக, சரி வாங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு ட்ரெஸ் வாங்கிடுவாங்க, சூப்பரான ஒரு கலரில் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நிலாவுக்கு பார்த்துருவாங்க. ஸோ நிலாவுக்கும் சாரீ எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னனால நிலாவுக்கு வந்து சோழன் செலக்ட் பண்ணிகிட்ருப்பார். ஆக்சுவலாக சந்தாக்கு வந்து சேரன் செலக்ட் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஆனால் நிலாவுக்கு வந்து சோழன் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தோன்னே நிலா சொல்லுவாங்க, உங்கள் செலெக்ஷன் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே நல்லாயிருக்கும் அந்த சாரீ. ஸோ எல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து சோழனுக்கும் சேரனுக்கும் ட்ரெஸ் வாங்குவாங்க. இதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது. ஸோ நாளைக்கு என்னங்கிறத நாளைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.